நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம மாயா இருக்காங்கல்ல, மாயா வந்து அங்கே ஜீவா வீட்டில் போய் ரொம்ப அவமானப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இங்கேருந்து நம்ம மாயா அங்கேருந்து கிளம்பி அங்கே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லார்ட்டையுமே சொல்லிவிட்டு நான் வந்து அங்கே கிளம்புறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே போகிறாங்க. அப்போ வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, கௌதம் வந்து சொல்கிறாங்க கதிர்கிட்ட, கதிர் நீ தான் வந்து மாயாவை பார்த்துக்கணும். ஏன்னா அவள் வந்து கொஞ்சம் முன்கோவக்காரி, கொஞ்சம் பிடிவாதக்காரி, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. சரிங்க மாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம இவங்க இருக்காங்கல்ல, மதுமிதாவும் சொல்லி அனுப்புகிறாங்க. 2 பேர் வந்து எந்த சூழ்நிலையில் வந்தாலும் நீங்கள் வந்து பிரிஞ்சிடக்கூடாது, 2 பேரும் வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேர்த்துக்கும் வந்து அறிவுரை சொல்லி அனுப்புகிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் பார்த்தா அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க சொந்தக்காரங்க, அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜீவாக்காகவும் மாயாக்காக அங்கே போனவொடனே ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இங்கிட்டு இந்த வீட்டில் வந்து நம்ம மதுமிதா வந்து விளக்கு ஏற்றுனாங்கல்ல, ஒரே குச்சியில் வந்து 10 விளக்கு ஏற்றுனாங்கல்ல, அதே இதை வந்து அங்கே வந்து மாயா பண்ண சொல்கிறாங்க. வந்தவொடனே வந்து வீட்டுக்கு வந்து ஆரத்தியெல்லாம் எடுக்காங்க. அதிதினா ஆரத்தியெல்லாம் எடுக்காங்க. எடுத்து முடிச்சுட்டு உள்ளே வந்தவொடனே ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டு விளக்கு ஏற்றுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இவங்களுக்கு என்னென்ன தெரியல, இது வந்து அவங்க வந்து வெஸ்டர்னில் வளர்ந்தவங்கள, அதனால் மாயா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே உனக்கு ஒரே ஒரு தீக்குச்சி தரோம், அதில் வந்து இந்த 10 விளக்கம் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரே தீக்குச்சியில் 10 ஏற்றணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம்மா நீ ஏற்றி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீக்குச்சியை வந்து பற்ற வைக்க பார்க்காங்க. ஆனால் அங்கே அவங்க கையில் வந்து ஒரு குச்சி கூட பற்ற வைக்கவே இல்லை. அவங்க பற்ற வச்சு பார்க்காங்க, ஒரு குச்சி கூட தீயே பிடிக்க மாட்டேங்குது. உடனே ரேணுகா வந்து சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுமா, நான் வேணால் போய் வேறு தீப்பெட்டி எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேறு தீப்பெட்டியெல்லாம் எதுக்கு ஆண்டி, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நானே இப்போ பற்ற வைக்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு அவங்க ஒரு கோட்டு மாதிரி போட்டிருந்தாங்கல்ல, அதுக்கு அந்த இதுக்குள்ளே ஒரு பேக்கெட்டில் வந்து கை விடுறாங்க. உள்ளேருந்து பார்த்தா லைட்ரு எடுக்காங்க. லைட்ரு எடுத்துகிட்டு விறுவிறுன்னு வந்து எல்லா திரியையும் பற்ற வைக்க போகிறாங்க. என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜீவா வந்து கேட்குறாங்க. என்ன இதில் பற்ற வச்சா என்ன, உங்களுக்கு பற்ற வைக்கணும் அவ்வளோதானே, இப்போ பாருங்கள் பற்ற இதிலேயே நான் பற்ற வச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏதாவது லூஸ்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அங்கிட்டு பார்த்தா ஃபேமிலி மெம்பர்ஸு அதிதி எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா இவன் இப்படி லூஸ்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜீவா வந்து சொல்லி சமாளிக்காரு. அம்மா அப்பா நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, அவள் வந்து ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இருக்கா, ஏதோ ஒரு மூடில் வந்து தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம மதுமிதாவை தான் காட்டுறாங்க. மதுமிதா ஏற்றி வச்ச விளக்கு இருக்குல்ல, சாமிக்கு முன்னாடி ஏற்றி வச்சது வந்து அமரப்போகுது. அங்கிட்டு தூரத்துலேருந்து ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு அந்த விளக்கை வந்து காற்றுக்கு அமராத மாதிரி வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து சாமி கும்பிட்றாங்க. நீ தான் சாமி வந்து என் தம்பிக்கும் அதாவது மாயாவுக்கும் வந்து துணை இருக்கணும், அவங்க 2 பேர்த்துக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவங்க வந்து வாழ்க்கையில் சேர்ந்து சந்தோஷமாக கடைசி வரைக்கும் வாழணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அந்த இடத்துல வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.